எங்கத்த இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. நாங்கள் வாரோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? வராதிங்க, அங்கேயே இருங்க, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பாரம் இது பண்ண முடியாது அப்படி இப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்றீங்களா? ஆனால் எங்கள் அப்பா சரியான சுயநலவாதி. அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க புள்ள நல்லா இருக்கணும். பையன் கெட்டு போனாலும் பரவாயில்ல. இப்போ நானே சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து நம்ம இவளை மல்லிகாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணேன்னா, அப்போ அவள் புள்ள மட்டும் என்ன பண்ணா? அவளும் ஒருத்தனை காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணனா? என்னமோ அவ மட்டும் என்னமோ தவறு இருந்து கல்யாணம் பண்ண மாதிரி எல்லாம் நடிக்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ள, என்னதான் இருந்தாலும் அவங்க பெத்தவங்க, அவங்களுக்குன்னு நிறைய கடமைகள் இருக்குல்ல. இல்லை நீங்களே தான் சொல்றீங்களா பெற்றவங்க கடமை இருக்குன்னு. எனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? இல்லை பெரிய பெரிய காலேஜில் படிக்க வச்சாங்களா? ஒன்றுமே கிடையாது. என்னமோ நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன். இந்த பெத்த கடமைக்கு சோத்த போட்டாங்க, அவ்வளோதானே போட்டாங்க. வேற எதுவும் எனக்கு பெருசாக செஞ்சு இல்லையே. அதையே எத்தனை தடவை குத்தி 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 காட்டுறாங்க. கேட்டால் 4 பேர் முன்னாடி பெருமைக்கு சொல்லிக்குவாங்க, இவ்வளோ வீடையும் நான் கட்டி வச்சிருக்குது இவனுக்காக தான். ஏன் அப்படியாப்பட்ட பையனை தாங்கலாமே? அதுக்கு வலிக்கும். ஆனால் சொல்கிறேன் அத்தை, நான்லாம் மனசை நொந்து போயிட்டேன் அத்தை. இனிமே பெத்தவங்கன்னு எனக்கு யாரும் இல்லை. ஆனால் ஒன்று அத்தை, என் அம்மா கொண்டுனா நான் போவேன், நான் வரேன் வெளியே போறேன்னு கதறது. அப்படி கதறாங்களா? கிளம்பும் போது கூட கரிச்சில கொட்டினாங்க. அவங்க தங்கமா தாங்கிட்டு இருந்தாங்க. 4வது மனுஷி பேச்சை கேட்டுக்கிட்டுன்னு இப்படி பண்ணாங்க. ஊர்க்காரவங்க பேச்சை கேட்டாலே குடும்பம் விளங்குமா? சரி விடுங்க மாப்பிள்ள, ஏதோ நம்ம சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு. இல்லைங்கத்த, மனசு வெறுத்து போச்சுங்கத்த. இல்லை பெற்றவங்கன்னு என்னக்கு பெருசாக செஞ்சு விட்டாங்க. நான் அதை சேர்த்து வச்சிருக்கேன் இதை சேர்த்து வச்சிருக்கீங்க. சாம்பது எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டா போக முடியும்? வாழும்போது பிள்ளைங்களை சந்தோஷமா அனுபவிக்க விட்டு வாழணும். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க தானே நான் வந்துட்டு குடிக்க போனேன். இல்லைன்னா நான் இதுக்கு அதை அந்த கட்டாவியெல்லாம் போய் கையில தொடுறேன். சரி விடுங்க, என்ன பண்றது? பெத்தவளா போயிட்டாங்க, வேற யாராவதா? இல்லத்த, மனசு வந்து போச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கெல்லாம் ஒட்டுற மாதிரி இல்லை. இனி அவங்க யாரோ நான் யாரோ, அவ்வளோதான். சரி விடுங்க, காப்பி யாருது குடிங்க. எம்மாடி, உனக்கு என்ன பால் காய வச்சு ஆறி இருக்கும், எடுத்துட்டு வரவா? வேண்டாம்மா, எதுவும் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? புள்ளத்தாச்சு புள்ள, பால் கொடுக்குற உடம்பு, இப்படியெல்லாம் இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் நேரத்துக்கு எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு நாள் கூட என் வீட்டில் எனக்கு கவனிச்சது கிடையாது. பையனா தனி தெளிச்சு விட்டுறாங்க. ஆனால் பாருங்க, அவெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னு இவங்களெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க. என்ன நம்ம சொல்றது? இன்னும் சொல்றதுக்கு இல்லை. சரி குடிங்க. வாரோன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா கழுவி ஊற்றுனது எனக்கு தான் தெரியும். இவர் இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காரு பேச்சு. என்னதான் பண்ணுறது? பிள்ளையோட வந்துட்டாங்க, பேத்திக்காகவாது பார்க்க வேண்டியதாக இருக்கே. கொஞ்சமாவது பொறுத்து போகணுன்ற இதே இல்லை. எல்லா விஷயத்துலையும் அவசரம் தான். கல்யாணத்துலேயும் அவசரம், இப்பையும் அவசரம். பெற்றவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை. இவங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறது? புள்ள ஒன்று பெற்றுக்கிட்டாங்க, அதுக்காக தான் இவங்க பண்ணுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகிறதா இருக்குது. நாடர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பேர் வைத்தது யார்? சொல்லு பாம்பே, நீ கொஞ்சம் சொல்லு பாம்பே. என்னாடி தங்கம் சொல்லு. என்னது டியா? வந்தேன்னு வையே, வாய் கிழிச்சு விடுவேன் பார்த்துக்க. டியாம்ல டியே. உனக்கு என்னாடி மரியாதை வேண்டியது கிடக்குது? யா விட்டாக தப்பா? ஏய், ஒரு காலத்துல என்கிட்ட கஞ்சி வாங்கி குடிச்சதெல்லாம் மறந்துட்டியாடா? அதே காலத்தில் உன் பாம்பு வச்சு உன் பையனை போட்டு தள்ளினத பாத்தியா? யாரு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ அனுபவிக்க போற பாத்துக்க. ஐயோ இன்னும் 2000 கொடுக்கல 4000 கொடுக்கலன்னு வச்சுக்க, அடுத்த ஆயுதத்தை கையில எடுப்பேன். இப்பயே கையில ஆயுதத்தோட தான் நிக்கிறேன். டேய் இதுல எல்லாம் சீக்கிரம் அழிஞ்சு போக போறடா. ஊர்ல நீ பண்ணாத தப்பு தண்டாவே கிடையாது. தங்கச்சிய பாருடா, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. என்னது குத்த உள்ள நினைச்சு குறுக்குதோ? குறுக்கமுல்ல கிறுக்கமுல்ல, ஒழுங்கு மரியாதையா போன வையி. அட இவ்வளோ நாள் வரைக்கும் வெறும் 4000 வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா உன் தங்கச்சி மேட்டரை சொல்லாம விட்டுட்டேன் பாத்தியா? பாருடா, அதை நீ வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே உனக்கு நான் வாய் அடைக்கணும்னு 50,000 கொடுத்துட்டேன். மறுபடியும் என்கிட்ட காசு கேட்டீன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, பிச்சா காசும் 50,000 ஓவா கொடுத்தேன். அந்த 50,000 ஓவாயை வச்சு நான் நாக்கா வலிக்க முடியும்? அது எப்ப 13 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். இப்பெல்லாம் விலைவாசி ஏறி போச்சு. இதுக்கு அதுவும் இல்லாம நானும் வீடு வாசல் இல்லாம இருந்தா என் செல்ல குட்டிங்க கூட இருக்க முடியாம பெரும்பாடம் இருக்கு. வீடு வாசல் இல்லாம எல்லாம் ஓட்டையும் ஒழுகலுமா இருக்குது. இந்த மழை காலம் வேற ஆரம்பிக்க போகுது. இந்த தீபாவளி நேரத்துல பட்டாசை போட்டு தள்ளுவாங்க. அந்த நேரத்துல என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். பாதுகாப்பான இடம் வேணும்னா என்ன நீ புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கா? எனக்கும் எல்லாரும் மாதிரி வசதியா வாழணும்ன்ற ஆசையெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. இருக்க செய்யுதுன்னா கை கால் நல்லா தானே இருக்கு, போய் உழைச்சு தின்னு. இல்லையா 4 வீக்க போய் பிச்சை எடுத்து தின்னு. பிச்சை எடுத்து தின்னா வயிறை நிறைச்சிக்கலாம், மனசை நிறைக்க முடியாதுல்ல. பாரு, நீ அழிஞ்சு போக போற, என் வாயை கிண்டாத. ஏற்கனவே உன் தங்கச்சி அழிச்ச விஷயத்த நான் சொல்லக்கூடாதுன்னு என் வாயை அடக்குனேன்.
இப்போ எனக்கு வேற பழசெல்லாம் வேற ஞாபகம் வந்துருச்சு. அதுவும் வேற நான் என்னைக்காவது வெளியே போய் வாயை விட்டு உளறி அது பின்னாடி 4 பேத்துக்கு தெரிஞ்சு அது பெரிய கசமசான்னு ஆயிடுமே. பாருடா, நீ மட்டும் வெளியே போய் சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு ஆபரேஷன் பண்ண போனவள பாதியிலேயே நிக்க வச்சு இளநிய வாங்கி அதுல விஷத்தை கலந்து கொடுத்து அவளை வயிறை நிறைக்க வச்சு கடைசியில ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ணும்போது தான் மர்கியானான்னு நீ கதை கட்டுன. அந்த கதை கட்டுனது உண்மையான விஷயம். நீ இளநியில விஷத்தை கலந்தது. அதை நான் வெளியே சொல்ல கூடாதுன்னா எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே 10 லட்சம் வேணும். நீ 10 லட்சம் தரலன்னா உன் வீட்டுக்காரன் சொல்லுவேன். அவனோட குணம் தான் உனக்கு தெரியும். இப்ப நீ தான் காசை கொடுக்க வேணும். இங்க பாருடா, இங்க பாரு, இங்க வயிற்றுல கொட்டிக்காது சொல்லிட்டேன். ஏற்கனவே நான் நொந்து போய் கிடக்குறேன், கையில 10 காசு இல்லாம. இதுல வேற நீ 10 லட்சம் 20 லட்சம்னு முதல்ல போட வைடா. உனக்கு உண்டான 4000 மூஞ்சில தூக்கிட்டு வந்து வீசுறேன். இங்க பாரு தங்கம், பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அது என் மூளையில இருந்து மறைய மாட்டேங்குது. இப்ப நீ கொடுக்குறியா இல்லையா? ஐயோ, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய அக்க போறா இருக்கேன். என் தங்கச்சியை கொண்ட விஷயம் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்தேன். இவங்கிட்டயே வாயில காசை கொடுத்து அடைச்சு வச்சிருந்தேன். கடைசியில இப்போ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. என்ன தங்கம், கொடுக்குறியா? ஐயோ, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லடா, புரிஞ்சுக்கடா. என்கிட்ட இல்லைன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. நீ எவ்வளோ பெரிய வீட்டுல இருக்க, சொத்து சொகம்னு எம்புட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கொடுக்கறதுக்கு என்ன? டேய், அக்கப்பர் பிடிச்சவனே, இப்படி உயிரை எடுக்கிறியேடா. என்கிட்ட இல்லடா, சத்தியமா. இருக்கிற சொத்தை என் புருஷக்காரன் என் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டான். இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, புரிஞ்சுக்கோ. ஷோ, என்கிட்டலாம் வள வளன்னு பேசாத. 10 லட்சத்தோட வா, அவ்வளவுதான். போனா வைக்கிறேன், போ. ஹலோ, சம்மந்திங்களா? ஹலோ ஹலோ. ஐயோ, இருங்க. பெரிய சம்மந்தி சின்ன சம்மந்திக்குன்னு தனித்தனியாக சொல்ல வேணான்னு தான் 3 பேர்த்தையும் ஒரே தான் பேசிடலான்னு சொல்லிட்டு தான் ஒரே தான் கான்ஃபரன்ஸ் கால் போட்டேன். நான் சொல்லிக்கிறேன், அப்புறமேட்டுக்கு நீங்கள் பேசுங்க. சொல்லுங்க சம்மந்தி. வீட்டில் ஜாதகம் பார்த்தேங்க. ஆடி முடிஞ்சோடனையும் நல்ல முகூர்த்தம் இருக்குது. அதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு நிச்சயத்துக்கு ஆக வேண்டிய துணிமணி, நகை நட்டு, தாலி இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பத்திரிக்கையில் பேர் போடணும் வைக்கணும், யார் யார் பேரை போடணும் வைக்கணும்னு உங்களுக்கு தான் தெரியும். எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க பேரெல்லாம் எழுதிட்டோம். யாரோடதுன்னு சொல்லுங்கள், அவங்களோடதையும் மொத்தமாக எழுதி நம்ம எல்லாத்துக்கும் இப்பயே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். சம்மந்தி, எனக்கெல்லாம் பெருசா ஒன்றும் சொந்தம் வந்தான்னு இல்லை. என் பொண்டாட்டி வீட்டில் தான் ஒரு 4-5 பேர் தான். நான் சொல்லிடுறேங்க. சின்ன சம்மந்தி. சரிங்க சம்மந்தி, நான் என்னன்னு பார்த்து எழுதி கொடுக்குறேங்க. சம்மந்தி, நான் ஒரே ஒரு பிள்ளைய வச்சிருக்கேன். நல்லா பிரம்மாண்டமா பெருசா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவரு நல்லா வசதியானவரு, அவரு பண்ணுவாரு. நம்ம கிட்ட பெருசா எதுவும் இல்லையே. சம்மந்திங்களா, உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஒரு யோசனை இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எங்கள் பிள்ளைங்க 2 பேர்த்துக்குமே நாங்கள் தான் எல்லாமே பண்ணணும் வைக்கணும்னு நினைக்கிறோம். மண்டபத்திலேருந்து கடா வெட்டிலேருந்து மொத்த செலவும் நாங்களே பார்த்துக்கிறோம். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், சரிங்களா? பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வாங்க, போதும். இல்லாதவங்களுக்கு தெய்வம் தொலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு இப்ப அவர் பேசுறது. சம்மந்தி, என்னதான் இருந்தாலும் சம்மந்தி, பெரிய சம்மந்தி சின்ன சம்மந்தி எல்லாரோட மனசு நிறையிற மாதிரி தான் நம்ம எதா இருந்தாலும் பண்ண போகிறோம். நீங்கள் அதெல்லாம் கவலையே படாதீங்க. சீரும் சிறப்பமாக பண்ணுவோம். பிள்ளைங்க எல்லாத்துக்குமே துணிமணியிலேருந்து எல்லாத்தையும் இப்போலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நாளைக்கு எல்லாரும் துணி எடுக்கிறதுக்கு வந்துருங்க, துவரங்குறிச்சிக்கு வந்துருங்க. நம்ம அப்படியே கடைக்கு போயிடுவோம். சரிங்க சம்மந்தி. சரிங்க. என்னடா இந்த ஆள் பொண்ணை கொடுக்க போகிறான், ஃபோனில் சொல்கிறானே, நேரில் கூட வராமல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நமக்கு 1008 ஜோலி இருக்குது. பசங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. பொண்டாட்டிக்கு அந்த அளவுக்குலாம் விவரம் பத்தாது. தோட்டம் துறவுன்னு நம்ம வாழ்க்கை இப்படியே ஓடிட்டு இருக்குங்களா. அதனால தான் வந்து நேரடியாக சொல்ல முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம எல்லாம் சீரும் சிறப்பமாக பண்ணுறோம். நாளைக்கெல்லாம் வந்துருங்க. சரிங்க சம்மந்தி, சரிங்க. சரி தங்கம். தங்கம், நானே மனசு நொந்து போயிருக்கேன். இதுல இந்த ஆளு வேற. என்னங்க இந்த காசு கேட்டீங்களா? 4000 ரூபா. ஐயோ, இது முன்னாடியே கொண்டு வந்திருக்க கூடாதா? அப்பயே நான் வாய் அடைச்சு அனுப்பியிருப்பேன். ஐயோ, வெள்ளம் தலை புரண்டு போனதுக்கு அப்புறம் கொண்டு வராரு. கொடுங்க. கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். யார் அவன்? 4000 வாங்கி கொடுத்தியே, அவன் யாருன்னு சொல்லு, நானே கொடுத்துட்றேன். அது எதுக்குங்க உங்களுக்கு சிரமம்? நானே கொடுத்துக்கிறேன், நீங்க காசை கொடுங்க. இதுல எனக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது. எவன்னு சொல்லு. சும்மா டார்ச்சர் பண்ணியிருக்கான் போது அவன்கிட்ட பேசியில கொடுக்கணும். என்னமோ நம்ம 15 அனுபவிச்சுன்னு தான் சொல்லலாம். நம்ம 15 கூட அனுபவிக்கல. அவன் எடுத்துட்டு போனதுக்கு நம்ம தண்டத்துக்கு அழுதுகிட்டு இருக்கிறதா இருக்கு.
ஐயோ அதெல்லாம் நான் பேசி கொடுத்துக்கிறேன், நீங்க காசை மட்டும் கொடுங்க. என்னடி நீ, நான் தான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல, அந்த உடம்பு சரியில்லாதோட நீ எங்க அங்க அலைஞ்சுக்கிட்டு இருப்ப, எங்கிட்டாவது போய் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பார்த்து கொடுத்துக்கிறேன். முதல்ல இந்த 4000 தூக்கி வீசி அவன் சங்காத்தத்தை முறிக்கணும் சாமி. ஐயோ ஆண்டவனே, ஏற்கனவே ஜெயில போய் மிதி வாங்கிட்டு வந்திருக்கோம், மறுபடியும் போய் வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு இல்லப்பா. யாரு என்னன்னு சொல்லுடினா சொல்லாம போறா. என்னமோ போ.